ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு ஆத்விக் vlogs. இது ஒரு ஒன் டே vlog. ஒரு நாள் லஞ்சுக்கு வெளியே போகலான்னு பிளான் பண்ணி அன்றைக்கி வெளியே கிளம்புனப்போ எடுத்த ஒரு vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம போரூரில் இருக்கிற ஆப்சல்யூட் பார்பிக்யூ. போரூர் சரவணா ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பார்பிக்யூ இருக்குது. சரவணா ஸ்டோர் மெயின் ரோடில் இருக்குது. இந்த பார்பிக்யூ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோன்னா இந்த பார்பிக்யூ இருக்குது. நாங்கள் 2:00 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி நாங்கள் போகும்போது யூஸ்வலாக ஒரு வெல்கம் ட்ரிங்க் இருக்கும். அன்றைக்கி சண்டேன்றதுனால எடுத்த உடனே ஸ்டார்டர்ஸை தான் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தும் இதில் ஆத்விக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பி கார்ன் தான். வைஷுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க 3 பேரும் நான்வெஜ் பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வெஜ் ஆர்டர் பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், பன்னீர், மஷ்ரூம் சாப்பிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டேன். இதுதான் நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக எடுத்த ஐட்டம்ஸ். செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரசம்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. எடுத்த உடனேயே ரசம், அப்புறம் டொமேட்டோ சூப், அடுத்ததாக பாயசம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சிக்கன் தம் பிரியாணி வச்சுருந்தாங்க. நான் இதை சாப்பிடல, பசங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சிக்கன் கறி, அப்புறம் ஃபிஷ் கறி. இது வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் மஞ்சூரியன். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் அப்பளம், அப்புறம் பாஸ்தா, சாலட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கூடவே கர்ட் ரைஸ், ரைத்தா, தயிர் வடை, பிக்கல்ஸ் இதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பிக்கலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. இது தான் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜ் கோஃப்தா, அப்புறம் ஒரு வெஜ் கறி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பன்னீர் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், 2 வகை தால் வச்சுருந்தாங்க. இதுதான் ஆத்விக்கோட பிளேட் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரமாக பார்பிக்யூ கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே இடம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே டெசர்ட் ஐட்டம்ஸ், கொஞ்சம் பேஸ்ட்ரி, சாக்லேட் பால்ஸ், ரப்டி, கஸ்டர்ட், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ப்ரௌனி, அப்புறம் இது ப்ரெட்டில் செஞ்ச ஒரு ஸ்வீட், ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் மைசூர் பாக், புடிங் கேக், இது மினி பாதுர்ஷா, அடுத்து ஜிலேபி, அடுத்து இந்த ஃப்ரூட்டுக்கு பேர், இந்த ஸ்வீட்டுக்கு பேர் எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்தது. இது ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் லைவ் கவுண்டர். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேட்டபடி நமக்கு இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி தராங்க. அதாவது இந்த பேல்பூரி, பானிபூரி அதெல்லாம் இங்கே ரெடி பண்ணி தராங்க. இங்கே தோசையும் ஊற்றி தராங்க. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பீஸாஸ் இருக்கும். இங்கே பீஸா இல்லை, ஆனால் தோசை வெரைட்டிஸ் எல்லாம் ஏதோ வெரைட்டியாக இருந்தது. நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. நாங்கள் இங்கேருந்து வாங்கினது பார்த்திங்கன்னா பானிபூரி தான் வாங்கியிருந்தோம். இந்த பானிபூரி தான் நாங்கள் இங்கே வாங்கினோம், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது இது மாக்டெயில்ஸ்க்கான லைவ் கவுண்டர். இங்கே நம்ம கேட்குற ஃப்ளேவரில் நமக்கு ட்ரிங்க்ஸ் அவங்க ரெடி பண்ணி தராங்க. அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம் இது நாங்கள் சாப்பிட்டு, இது 2 வைஷுவும் ஆத்விக்கோட கப்ஸ் ஐஸ்கிரீம். அவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 4 பேர் சாப்பிட்டதுக்கான பில் பார்த்திங்கன்னா 3078 ருபீஸ் இருந்துருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்பிக்யூவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் சென்னை ஓடிஏ. இது அமரன் படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அமரன் படம் பார்த்ததுலேருந்தே ஊட்டி சென்னையில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுலேருந்து ஆத்விக் ஒரே இடம் அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி. சரின்னு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு காட்டிட்டு கொஞ்சம் ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச். அன்றைக்கி நாங்கள் போன நேரத்தில் அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்தது. ஸோ எங்களால் சர்ச்சுக்கு உள்ளே போக முடியல. இப்படி தான் வெளியே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் ப்ரேயருக்காக. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த ஒன் டே vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.